ஹலோ வியூவர்ஸ், நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம கிட்டேருந்து ஒரு 2 செல்ஃப் கவர் வந்திருக்குங்க. அது வந்து எந்த பேர்னா ஏழுமலை மஞ்சுளா. இந்த 2 பேர்லேருந்தும் நமக்கு ஷெல்ஃப் கவர் வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாலே வந்தாச்சு. நான் அது இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் இன்றைக்கி என்ன மஞ்சகரமான மஞ்சள் நிறத்தோட இன்றைக்கி இந்த நவராத்திரி ஆரம்பிக்கலாமா, ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி. நான் நேற்றுக்கு வந்து என்னென்னா குழு வச்சுட்டு வந்துட்டோங்க கோவிலில். நேற்றுக்கு கொலக்கட்டை பண்ணின வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், பாட்டாக போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அப்புறம் நம்ம இன்றைக்கி பூக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், ரோஸ் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. டெய்லி பூக்கள் என்னோடய மாடி தோட்டத்தில் இப்போல்லாம் நிறைய பூக்கிறாங்க. வந்த உடனே ஒரு சந்தோஷமும் ஒரு குதூகலமும் கிடைக்கிறது. இவங்க ஏண்டி ஒளிஞ்சின்னு இருக்கீங்கடி செல்லக்குட்டி. அப்புறம் நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன். எவ்வளவு சங்கு புஷ்பம் பாருங்களேன். எல்லா சங்கு புஷ்பம் சேர்த்து ஒரு காமிக்கிறேன் கடைசி லாஸ்ட்டில். இந்த பாருங்க என்ன ஒரு. அப்புறம் நான் நேற்று பார்த்துட்டு போனேன், ஒரு கோவக்காய் பிஞ்சு தெரியுங்களா. ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நிறைய கொத்தா பாருங்களேன். என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. அப்போ நவராத்திரியில் நமக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்த இந்த செடியை நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப விரும்புகிறோம். மீனாம்மா ரொம்ப ஜோட்டத்துக்கு வந்தால் ஜாலியாக சந்தோஷம் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம லதா ரங்கநாதன் சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. அது உண்மை தானேங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா. அப்புறம் நம்ம என்ன இந்த நவராத்திரி நல்வாழ்த்துக்களை மங்களகரமான இந்த மாதிரி கோல்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கோவக்காயை பார்த்துட்டு இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். திருப்பி ஒரு தடவை பார்க்க போகிறேன். இதுக்குள்ளே போயிருக்கிறதுனால எனக்கு தெரியலைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி மெயினாக என்ன செய்ய போகிறேன், இப்போது குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி நான் கோவிலில் குல் வச்ச வீடியோ கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன், பாட்டோடு அப்லோட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி பேச வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாலையும் இருக்கேன். முடியுமான்னு தெரியல. இன்னும் நான் கீழே இறங்கி என்ன செய்ய போகிறேன், மீனாமா கீழே இறங்கி என்ன செய்ய போகிறேன், குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்ப போகிறேன். நன்றி வணக்கம் போட்டுடலாமா. வேறு என்ன காய் இருக்காங்க? ஓ இருக்காங்கங்க, இருங்க சொல்கிறேன். இங்கே பாருங்க, இவங்கள பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ ஐயோ சந்தோஷமாக இருக்குது. இவங்க திரும்ப திரும்ப பார்த்து அப்படின்னு திரும்ப என்ன ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பறிக்கெல்லாம் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இதுங்களோடைய எப்போவுமே நமக்கு பிடிச்சது என்ன, இவங்களோட இப்படி வச்சு அழகு பார்க்கறது தானே. அதை விட நமக்கு என்ன வேலை அப்படின்னு நான் நேற்று என்ன செஞ்சேன்னா, சாயங்காலம் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஃபுல் பூவையும் காமிச்சின்னு நினச்சேன். அது எடுக்க முடியலனால நன்றி வணக்கம் போட்டுடலாமா. யாரோட போடலாம், இதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே ஒரு வணக்கம் போட்டுருவோம். சரி, நன்றி வணக்கம் போட்டுருவோம். வாயே குழம்புறது உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு சந்தோஷத்தில். வாங்க. நன்றி வணக்கம் இதோட போட்டுருவோம். நன்றி வணக்கம்.